எல்பிஜி விவகாரத்தில் நிலைமை கவலைக்குரியதாகவே உள்ளது. ஆனால் இதுவரை தட்டுப்பாடு என்ற நிலையை எதிர்கொள்ளவில்லை என்று மத்திய பெட்ரோலியத்துறை விளக்கம் அளித்துள்ளது. சிலிண்டர் பதுக்கலை தடுக்க நாடு முழுவதும் 12,000 இடங்களில் ரெய்டு, 15,000 பதுக்கப்பட்ட சிலிண்டர்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கச்சா எண்ணெய் இருப்பு போதுமானதாக உள்ளது. அனைத்து கச்சா எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலைகளும் அதிக திறனில் இயங்குவதாக மத்திய பெட்ரோலிய அமைச்சகம் கூறியுள்ளது. வணிக எல்பிஜி சிலிண்டருக்கு மாற்றாக குழாய் மூலம் விநியோகிக்கப்படும் PNG எரிவாயுவை பயன்படுத்த மத்திய அரசு பரிந்துரைத்துள்ளது. பெட்ரோல், டீசல் போதுமான அளவில் கிடைப்பதாகவும் எந்த பற்றாக்குறையும் இல்லை என்றும் கூறப்பட்டுள்ளது. நாட்டில் எரிபொருள் தட்டுப்பாடு இல்லை என மாநிலங்களவையில் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். 2014 ஒப்பிட்டால் நாட்டின் மின் உற்பத்தி 2 மடங்கு உயர்ந்துள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். சட்டமன்ற தேர்தலுக்கான மத்திய தேர்தல் பார்வையாளர்களை நியமித்து தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. தமிழ்நாட்டிற்கு ஒட்டுமொத்தமாக 327 தேர்தல் பார்வையாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். தேர்தல் நடத்தை விதிகளை கூறி மறைந்த தலைவர்களின் சிலைகளை மறைக்க தேவையில்லை என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகள் முன்வைத்த கோரிக்கையை அடுத்து அனைத்து மாவட்ட தேர்தல் அலுவலர்களுக்கும் இந்த அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது. தாவேகாவின் தலைமை பொறுப்பில் இருக்கும் ஆதவ் அர்ஜுனா தம்மை பற்றி கூறிய கருத்து உண்மைக்கு மாறானது என்று நடிகர் ரஜினிகாந்த் பரபரப்பு அறிக்கை வெளியிட்டுள்ளார். காலம் பேசாது காத்திருந்து பதில் சொல்லும் என்று ரஜினி கூறியுள்ளதால் தமிழக தேர்தல் களத்தில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. ஆதவ் அர்ஜுனாவின் சர்ச்சை பேச்சுக்கு அறிக்கை மூலம் மறுப்பு தெரிவித்துள்ளார் நடிகர் ரஜினிகாந்த். காலம் பேசாது காத்திருந்து பதில் சொல்லும் என குறிப்பிட்டுள்ளார். 2019 ஆண்டு நடந்த நிகழ்ச்சி ஒன்றில் இதே வாசகத்தை ரஜினிகாந்த் பேசிய வீடியோ சமூக வலைதளங்களில் தற்போது மீண்டும் வைரலாகி வருகிறது. அதுக்கு காலம் சொல்லும், காலம் பேசாது என்ன அதிசயம், எல்லாவற்றுக்கும் காலம்தான் பதில் சொல்லும். காலம் பேசாது என்ன அதிசயம், எல்லாவற்றுக்கும் காலம்தான் பதில் சொல்லும். ஆதவ் அர்ஜுனாவின் அவதூறு கருத்தை கண்டித்தும் தமக்கு ஆதரவாகவும் குரல் கொடுத்த அரசியல் கட்சி தலைவர்களுக்கு நடிகர் ரஜினிகாந்த் நன்றி தெரிவித்துள்ளார். திரையுலக நண்பர்கள், ஊடகத்துறையினர் மற்றும் ரசிகர்களுக்கும் மனமார்ந்த நன்றி என்று ரஜினிகாந்த் தமது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். ரஜினி குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் பேசிய விவகாரத்தில் ஆதவ் அர்ஜுனா பகிரங்கமாக மன்னிப்பு கோரினார். ரஜினி மீது எந்த வன்மமும் இல்லை, அன்பு மட்டும்தான் இருக்கிறது என விளக்கம் அளித்துள்ளார். தமிழக சட்டமன்ற தேர்தலில் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழகம் தனித்து களம் காண்கிறது. NDA கூட்டணியில் விஜய் இணைய உள்ளதாக தகவல் பரவிய நிலையில் தாவேகா தனித்து போட்டியிட முடிவு செய்துள்ளது. தாவேகா தலைவர் விஜய் பெரம்பூர் தொகுதியில் களம் இறங்குகிறார். தாவேகா பொதுச் செயலாளர் N ஆனந்த் டி நகர் தொகுதியிலும், ஆதவ் அர்ஜுனா வில்லிவாக்கம் தொகுதியிலும் போட்டியிடுகின்றனர். சட்டமன்ற தேர்தலில் தாவேகா தனித்து களம் காண்பதால் 4 முனை போட்டி உறுதியாகி இருக்கிறது. வெற்றி தோல்வி குறைந்த வாக்குகள் வித்தியாசத்திலேயே இருக்கும் என்பதால் தமிழக அரசியல் களம் சூடு பிடித்துள்ளது. புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலில் திமுக சார்பில் போட்டியிட விருப்பம் தெரிவித்து விருப்ப மனு அளித்த நிர்வாகிகளுடன் திமுக தலைவர் ஸ்டாலின் அண்ணா அறிவாலயத்தில் நேர்காணல் நடத்தினார். நேர்காணலுக்கு பிறகு பேட்டியளித்த திமுக நிர்வாகிகள் 25 வருடத்திற்கு பிறகு புதுச்சேரியில் திமுக ஆட்சிக்கு வர வேண்டும் என புதுச்சேரி மக்கள் நினைக்கிறார்கள் என்றும், எதிர்க்கட்சியாக திமுகவின் செயல்பாட்டை மக்கள் வரவேற்றுள்ளதால் மீண்டும் திமுக ஆட்சி வரக்கூடிய வாய்ப்பு புதுச்சேரியில் உள்ளது எனவும் திமுக தலைவரிடம் தெரிவித்ததாக கூறியுள்ளனர்.
நெல்லை வீரவநல்லூரில் நடைபெற்ற திமுக கூட்டத்தில் பேசிய ஓபிஎஸ் தான் செய்த தவறுக்கு மன்னிப்பு கேட்டுள்ளார். சட்டமன்றத்தில் இபிஎஸ்க்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்தபோது அவருக்கு ஆதரவளித்தது அரசியல் ரீதியாக செய்த மிகப்பெரிய தவறு என்று தெரிவித்த அவர், எதிர்த்து வாக்களித்திருந்தால் அன்றே அதிமுக ஆட்சி கவிழ்ந்திருக்கும் என்றார். தாம் செய்த தவறுக்காக தொண்டர்களிடம் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் எனவும் பேசினார். தமிழக சட்டசபை தேர்தலை முன்னிட்டு திமுக கூட்டணியில் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை இன்னும் முடிவுக்கு வராமல் இழுபறியாக நீடிக்கிறது. சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்ற 3வது கட்ட பேச்சுவார்த்தையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கடந்த முறையை விட அதிக தொகுதிகளை கோரியுள்ளது. ஆனால் இதுவரை இறுதி உடன்பாடு எட்டப்படவில்லை. இதுகுறித்து பேசிய அக்கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம், கூடுதல் தொகுதிகளை பெற முயற்சி தொடரும் என்றும் ஓரிரு நாட்களில் முடிவு செய்யப்படும் என நம்புகிறோம் என்றும் தெரிவித்தார். மேலும் கூடுதல் தொகுதிகளை விட குறைவாக ஒதுக்கினால் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில குழு கூடி அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து பேசி முடிவெடுக்கப்படும் எனவும் குறிப்பிட்டார். சட்டமன்ற தேர்தலுக்கான மதிமுகவின் தேர்தல் அறிக்கையை அக்கட்சியின் பொதுச் செயலாளர் வைகோ வெளியிட்டார். ஆளுநர் பதவி அகற்றப்பட வேண்டும் என்று மதிமுக தேர்தல் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சட்டம் ஒழுங்கு பிரச்சனையில் திமுக அரசை கண்டித்து தமிழகம் முழுவதும் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சென்னை விருகம்பாக்கத்தில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பங்கேற்று கண்டன உரையாற்றினார். தீயசக்தி ஸ்டாலின் ஆட்சியிலே இழந்தது போதும் திருப்பியடி. சொத்து வரியை ஏற்ற மாற்றம் என்னாச்சு? நடிகை நயன்தாரா பற்றிய சர்ச்சை கருத்துக்கு அதிமுக முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் வருத்தம் தெரிவித்தார். விழுப்புரத்தில் திமுக அரசின் சட்டம் ஒழுங்கு சீர்கேடு, பாலியல் குற்றங்கள் மற்றும் போதைப்பொருள் பிரச்சினைகளை கண்டித்து நடைபெற்ற அதிமுக போராட்டத்தில் பேசிய மாநிலங்களவை உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான சி.வி. சண்முகம், நடிகை நயன்தாரா குறித்து பேசியது சர்ச்சையானது. உங்கள் கனவை சொல்லுங்கள், நிறைவேற்றுகிறோம் என்ற முதல்வரின் திட்டத்தை பற்றி குறிப்பிடுகையில் இடையில் நடிகை நயன்தாராவின் பெயரை சி.வி. சண்முகம் குறிப்பிட்டு பேசியது சர்ச்சையை ஏற்படுத்தியது. இந்நிலையில் தவறுதலாக நயன்தாராவின் பெயர் உச்சரிக்கப்பட்டதாகவும் அதற்காக ஆழ்ந்த வருத்தம் தெரிவிப்பதாகவும் சி.வி. சண்முகம் விளக்கமளித்துள்ளார். மேற்கு வங்கத்தில் 294 தொகுதிகளுக்கும் வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டது திரிணாமுல் காங்கிரஸ். பாவனிப்பூர் தொகுதியில் மேற்கு வங்க முதல்வர் மமதா பானர்ஜி மற்றும் எதிர்க்கட்சித் தலைவர் சுவேந்து அதிகாரி மீண்டும் நேருக்கு நேர் மோதுகின்றனர். கேரள சட்டமன்ற தேர்தலை ஒட்டி காங்கிரஸ் சார்பில் முதற்கட்ட வேட்பாளர் பட்டியல் வெளியாகியுள்ளது. 55 பேர் கொண்ட வேட்பாளர் பட்டியலை காங்கிரஸ் வெளியிட்டுள்ளது. கரூர் கூட்ட நெரிசல் வழக்கு விசாரணைக்காக டெல்லியில் உள்ள சிபிஐ அலுவலகத்தில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி ஆஜரானார். கூட்ட நெரிசலில் சதி நடந்திருப்பதாக தாவேகாவினர் குற்றஞ்சாட்டிய நிலையில் செந்தில் பாலாஜியிடம் 5 மணி நேரம் சிபிஐ அதிகாரிகள் விசாரணை நடத்தினர். கரூரில் விஜய் காலதாமதமாக வந்ததே கூட்ட நெரிசலுக்கு காரணம் என்று சிபிஐயிடம் செந்தில் பாலாஜி தெரிவித்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. கூட்டத்தில் இருந்தவர்களுக்கு அடிப்படை வசதிகளை தாவேக செய்து தரவில்லை என்றும் தன் மீது தேவையில்லாத குற்றச்சாட்டுகளை தாவேகாவினர் முன்வைப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். ஜனநாயகன் படத்திற்கு இன்று மறு தணிக்கை நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் இன்றும் தணிக்கை நடைபெறவில்லை. இனி எப்போது தணிக்கை நடைபெறும் என ரசிகர்கள் எதிர்பார்ப்பில் உள்ளனர். எல்பிஜி எரிவாயுவை ஏற்றிக் கொண்டு வந்த மற்றொரு எண்ணெய் கப்பல் இந்தியா வந்தடைந்தது. இஸ்ரேல் ஈரான் இடையே நிலவும் போர் பதற்றம் காரணமாக ஹார்முஸ் ஜலசந்தி மூடப்பட்டதால் கப்பல் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் நடத்திய பேச்சுவார்த்தைக்கு பின் ஹார்முஸ் ஜலசந்தி வழியாக இந்தியாவின் சரக்கு கப்பல்கள் பாதுகாப்பாக நாட்டை வந்தடைந்துள்ளன. முதல் கப்பலான ஷிவாலிக் குஜராத்தில் உள்ள முத்ரா துறைமுகத்தை பத்திரமாக வந்தடைந்த நிலையில் 2வது கப்பலான நந்தாதேவி குஜராத் ஜாம்நகரில் உள்ள வடினார் துறைமுகத்தை பத்திரமாக வந்தடைந்துள்ளது. இதன் மூலம் இந்தியாவில் எல்பிஜி எரிவாயு தட்டுப்பாடு கணிசமாக குறையும் என எதிர்பார்க்கப்படுகிறது.
ஈரான் போர் தொடர்பாக நாடாளுமன்ற நிலைக்குழு நாளை ஆலோசனை. மத்திய கிழக்கு நாடுகளில் உள்ள இந்தியர்களை பாதுகாப்பாக மீட்பது குறித்து ஆலோசிக்கப்படுகிறது. இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் ஈரானின் பசிஜ் துணை ராணுவ படை தளபதி கொலாம் ரேசா சுலைமானி கொல்லப்பட்டது அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. மத்திய தெஹ்ரானில் நடந்த விமான தாக்குதலில் அவர் உயிரிழந்ததாக இஸ்ரேலிய பாதுகாப்பு படை தெரிவித்துள்ளது. இந்த தாக்குதலில் பஜிஸ் துணை ராணுவ தளபதி உள்ளிட்ட பல உயரதிகாரிகளும் பலியானதாக கூறப்படுகிறது. கடந்த 6 ஆண்டுகளாக பஜிஸ் படையை வழிநடத்திய சுலைமானி ஈரானில் நடைபெற்ற போராட்டங்களை வன்முறையால் ஒடுக்கிய முக்கிய நபராக கருதப்பட்டார். 1979 காமேனியால் நிறுவப்பட்ட பஜிஸ் அமைப்பு ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர பாதுகாப்பு படையின் ஒரு பகுதியாக செயல்பட்டு உள்நாட்டு பாதுகாப்பு மற்றும் சட்ட அமலாக்கத்தில் முக்கிய பங்காற்றி வருவது குறிப்பிடத்தக்கது. கியூபாவை கைப்பற்றுவேன் என ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளதற்கு ரஷ்யா கண்டனம் தெரிவித்துள்ளது. ஒரு நாட்டை மிரட்டுவது சட்டவிரோதம் எனவும் கியூபாவுக்கு அனைத்து உதவிகளையும் வழங்க தயார் என்றும் ரஷ்யா தெரிவித்துள்ளது. ரன்வீர் சிங் மற்றும் சாரா அர்ஜுன் நடிப்பில் உருவான துரந்தர் படத்தின் தொடர்ச்சியாக துரந்தர் தி ரிவெஞ்ச் திரைப்படத்தின் சிறப்பு காட்சி நாளை மாலை 5 மணி முதல் பல்வேறு திரையரங்குகளில் திரையிடப்பட உள்ளன. கடந்த ஆண்டு வெளியான துரந்தர் முதல் பாகம் சர்வதேச அளவில் மிகப்பெரிய வரவேற்பை பெற்ற நிலையில் 2வது பாகம் ஹிந்தி, தமிழ் உள்ளிட்ட 5 மொழிகளில் வருகிற 19ஆம் தேதி உலகமெங்கும் வெளியாகிறது. சுமார் 3 மணி நேரம் 55 நிமிடங்கள் ஓடக்கூடிய இப்படத்திற்கு தணிக்கை குழு ஏ சான்றிதழ் வழங்கியுள்ளது. சென்னையில் 2வது நாளாக தங்கம் விலை சவரனுக்கு 480 ரூபாய் குறைந்துள்ளது. 1 கிராம் 14,650 ரூபாய்க்கும் 1 சவரன் தங்கம் 1,17,200 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. தங்கத்தை தொடர்ந்து வெள்ளி விலையும் கிலோவுக்கு 4,000 ரூபாய் குறைந்துள்ளது. 1 கிராம் வெள்ளி 280 ரூபாய்க்கும் 1 கிலோ வெள்ளி 2,80,000 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. நாமக்கல்லில் முட்டை கொள்முதல் விலை 5 காசுகள் உயர்ந்து 4 ரூபாய் 45 காசுகளாக நிர்ணயம். சென்னையில் 4 ரூபாய் 95 காசுகளாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. தந்தையருக்கும் பேறுகால விடுமுறை அளிக்கும் வகையில் சட்ட திருத்தத்தை கொண்டுவர மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் வலியுறுத்தல். 3 மாதத்துக்கு குறைவான வயதுடைய குழந்தையை தத்தெடுக்கும் தாய்க்கு மட்டுமே 12 வார பேறுகால விடுமுறை அளிக்கும் சட்ட திருத்தம் ரத்து. திருப்பரங்குன்றம் தீபம் விவகாரத்தில் அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் உத்தரவுக்கு இடைக்கால தடை. தேவஸ்தானமே தீபத்தூணில் பூஜை செய்து இதுபோன்ற பிரச்சனைகளை தவிர்க்கலாமே என மதுரை உயர்நீதிமன்ற 2 நீதிபதிகள் அமர்வு கருத்து. விசில் சத்தம் கேட்டாலே அனைத்து தொகுதிகளிலும் வெற்றி உறுதி என ஓபிஎஸ் தெரிவித்துள்ளார். நெல்லையில் நடந்த திமுக கூட்டத்தில் பேசிய அவர், விசில் தான் ஆதி காலத்தில் இருந்து தேசிய கீதமாக ஒலிப்பதாக கூறினார். தொடர்ந்து அங்கே விசில் வந்துட்டு இருக்குது. இந்த விசில் தான் நம்முடைய ஆதி காலத்திலிருந்து நம்முடைய தேசிய கீதமாக ஒலித்துக் கொண்டு இருக்கிறது என்பதையும், விசில் சத்தம் கேட்டாலே நம்ம உறுதியாக அனைத்து தேர்தலையும் உறுதியாக மாபெரும் வெற்றி அடைவோம் என்பதுதான் நினைக்கிறேன். தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைந்ததும் சட்டமன்றத்தில் செங்கோல் நிறுவப்படும் என பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு பிரச்சினை, பெண்களுக்கு எதிரான குற்றங்களை கண்டித்து தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. நெல்லை சந்திப்பு ரயில் நிலையம் முன்பு நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் பாஜக மூத்த தலைவர் தமிழிசை கலந்து கொண்டார். அப்போது பேசிய அவர், தூத்துக்குடி மாணவி படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் இதுவரை குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்படாதது வேதனை அளிப்பதாக கூறினார். 2026 தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சிக்கு வந்த பின்பு, அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சராக அமர்ந்த பின்பு, அதே செங்கோல் தமிழக சட்டமன்றத்திலும் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்களை கூப்பிட்டு நிறுவப்படும். அப்பொழுதுதான் நீதி நிலைநாட்டப்படும் என்று சொல்கிறேன். காரைக்காலில் 2வது நாளாக வேட்புமனு தாக்கல் செய்யப்படும் மையங்கள் வெறிச்சோடி காணப்பட்டன.
புதுச்சேரி மாநிலத்தில் ஏப்ரல் 9 தேர்தல் நடைபெற உள்ளது. வேட்புமனு தாக்கல் தொடங்கியுள்ள நிலையில் காரைக்காலில் 2வது நாளாக யாரும் வேட்புமனு தாக்கல் செய்யவில்லை. 5 தொகுதிகளிலும் முக்கிய கட்சி வேட்பாளர்கள் தற்போது வரை அறிவிக்கப்படாத நிலையில் சுயேட்சை வேட்பாளர்களும் வேட்புமனு தாக்கல் செய்யாதது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரியில் வரும் 23ஆம் தேதியுடன் வேட்புமனு தாக்கல் நிறைவடைகிறது. தமிழகத்தில் தேர்தல் கண்காணிப்பு பணிகள் தீவிரமடைந்துள்ளன. பறக்கும் படைகள் மற்றும் நிலை கண்காணிப்பு குழுக்கள் மூலம் 23,28 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பணம் மற்றும் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டு விசாரணையில் உள்ளதாக தலைமை தேர்தல் அதிகாரி தெரிவித்துள்ளார். 234 தொகுதிகளிலும் தலா 9 பறக்கும் படைகள், 9 கண்காணிப்பு குழுக்கள் என மொத்தம் 4320 குழுக்கள் பணியில் ஈடுபட்டுள்ளதாகவும் வருமான வரி, அமலாக்கத்துறை உள்ளிட்ட 25 துறை குழுக்களும் இணைந்து கண்காணித்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வேட்பாளர்கள் அதிகபட்சம் 40 லட்சம் ரூபாய் வரை மட்டுமே செலவழிக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ள நிலையில் செலவினங்கள் தீவிரமாக கண்காணிக்கப்படுகின்றன. இதுவரை 1.68 லட்சம் சுவர் விளம்பரங்கள் அகற்றப்பட்டுள்ளதுடன் 61 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. பணம் எடுத்துச் செல்லும் பொதுமக்கள் சரியான ஆவணங்களை சமர்ப்பித்தால் பணம் பறிமுதல் செய்யப்படாது என்றும் புகார்களுக்கு மாவட்ட கட்டுப்பாட்டு அறைகள் செயல்படுகின்றன என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே தேர்தல் பறக்கும் படையினர் நடத்திய வாகன சோதனையில் 90 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நகைகள் பறிமுதல் செய்யப்பட்டன. மதுரையைச் சேர்ந்த நகைக்கடை வியாபாரி முத்துக்குமார் உரிய ஆவணமின்றி எடுத்துச் சென்ற 77 சவரன் நகைகளை அதிகாரிகள் மீட்டு கருவூலத்தில் ஒப்படைத்தனர். ஹோசூர் அருகே தமிழக எல்லையில் நடத்தப்பட்ட வாகன சோதனையில் 2,34 லட்சம் ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. பெங்களூருவிலிருந்து ஹோசூர் ஏடிஎம்களுக்கு பணம் நிரப்ப கொண்டு வந்த வாகனத்தை போலீசார் தடுத்து சோதனை செய்தபோது உரிய ஆவணங்கள் இல்லாதது தெரியவந்தது. இதையடுத்து ஆட்சியர் உத்தரவின் பேரில் பணத்துடன் வாகனம் பறிமுதல் செய்யப்பட்டு விசாரணைக்கு எடுத்து செல்லப்பட்டது. மானாமதுரை ஆகாஷ் மரண வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட போலீசார் வெளிநாட்டிற்கு தப்பி சென்றிருக்கலாம் என சிவகங்கை எஸ்பிக்கு எழுதிய கடிதத்தில் மனித உரிமை ஆர்வலர் வழக்கறிஞர் ஹென்றி திபேன் சந்தேகம் எழுப்பியுள்ளார். இந்த வழக்கில் தொடர்புடைய 11 போலீசாருக்கு சிபிசிஐடி சம்மன் அனுப்பியிருந்தாலும் யாரும் விசாரணைக்கு ஆஜராகவில்லை என்றும் அவர்கள் தலைமறைவாகி செல்போன்கள் அணைக்கப்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஒருவர் அந்தமான் அல்லது சிங்கப்பூர் சென்றிருக்கலாம் என உறுதிப்படுத்தப்படாத தகவல் கிடைத்துள்ளதாக திபேன் குறிப்பிட்டார். இதனால் சிபிசிஐடி போலீசார் அடுத்த கட்ட நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தியுள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே கொலை செய்யப்பட்ட 12ஆம் வகுப்பு மாணவியின் குடும்பத்தினரை அதிமுக முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்தார். மேலும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தொலைபேசி மூலம் குடும்பத்தினருடன் பேசி ஆறுதல் கூறினார். இந்த சம்பவம் மனதை உலுக்கியதாகவும் குற்றவாளிகள் மீது அரசு உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், இல்லையெனில் அதிமுக ஆட்சி வந்ததும் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் மாணவியின் குடும்பத்தினரிடம் இபிஎஸ் உறுதியளித்தார். உஸ்தாத் பகத்சிங் பட ப்ரீ ரிலீஸ் நிகழ்ச்சியில தனது சாதி குறித்து பேசிய நடிகர் பார்த்திபனை நெட்டிசன்கள் வறுத்தெடுத்து வரும் நிலையில ட்ரோல்களை நிறுத்துமாறு பார்த்திபன் ஆடியோ வெளியிட்டிருக்காரு. எனக்கு தமிழ் மீது அதிக பற்று இருந்தாலும் என் பிறப்பை மாற்ற முடியாது என்றும் என் தாய்மொழி தெலுங்குதான் என்றும் கூறியிருக்காரு. அந்த மேடையில டென்ஷனில் இருந்ததால் தெலுங்கில் சரியாக பேச முடியாமல் தவறாக கூறிவிட்டேன் என்றும் சொல்லியிருக்காரு. இந்த விவகாரத்தை இத்துடன் நிறுத்துங்கள், தமிழ் அன்பும் கருணையும் கொண்ட மொழி என்றும் குறிப்பிட்டிருக்காரு. கடைசி வரை தாம் தமிழர்களை புண்படுத்தியதாக நினைத்து அதில் வருத்தம் தெரிவித்திருக்கிறாரே தவிர சாதி பெயரை கூறியதற்கு வருத்தம் தெரிவிக்கவில்லை என்று நெட்டிசன்கள் விமர்சித்து வருகின்றனர். மக்களவையில் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருந்த 8 எதிர்க்கட்சி எம்பிக்கள் மீதான நடவடிக்கை ரத்து செய்யப்பட்டது. அதன்படி நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு கொண்டு வந்த சஸ்பெண்ட் நடவடிக்கை திரும்பப் பெறும் தீர்மானம்
குரல் வாக்கெடுப்பின் மூலம் நிறைவேற்றப்பட்டது. இதையடுத்து அறிவிப்பை வெளியிட்ட சபாநாயகர் ஓம் பிர்லா அவை நடவடிக்கைக்கு இடையூறு ஏற்படுத்தியதாக குற்றச்சாட்டு எழுந்த நிலையில் எம்பிக்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டனர். ஆனால் அந்த நடவடிக்கை திரும்ப பெறப்பட்டதால் அவர்கள் மீண்டும் அவை நடவடிக்கையில் பங்கேற்க அனுமதி வழங்கப்பட்டது என சபாநாயகர் ஓம் பிர்லா அறிவிப்பை வெளியிட்டார். மேலும் மக்களவையில் பேனர்கள் உள்ளிட்ட பொருட்களை பயன்படுத்தக்கூடாது என்றும் சபாநாயகர் ஓம் பிர்லா எச்சரிக்கை விடுத்தார். அவை ஒழுங்கு மற்றும் மரியாதையை காக்கவும் நடவடிக்கைகள் பாதிக்கப்படாமல் நடைபெறவும் இந்த கட்டுப்பாடு அவசியம் என அவர் தெரிவித்தார். ஒடிசாவில் கட்டாக் அரசு மருத்துவமனையில் நிகழ்ந்த தீ விபத்தில் சிக்கி உயிரிழந்தோர் எண்ணிக்கை 12ஆக உயர்வு. காயமடைந்த 11 ஊழியர்களுக்கு தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. ஆப்கானிஸ்தானில் மருத்துவமனை மீது பாகிஸ்தான் நடத்திய தாக்குதலில் 400 பேர் உயிரிழந்த சம்பவத்திற்கு இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது. இந்த தாக்குதல் கோழைத்தனமான காட்டுமிராண்டித்தனமான படுகொலை என இந்திய வெளியுறவு அமைச்சகம் சாடியுள்ளது. ஆப்கானின் காபூலில் உள்ள மருத்துவமனை மீது தாக்குதல் நடத்தியதாக ஆப்கானிஸ்தான் குற்றம் சாட்டியதை பாகிஸ்தான் பொய் என மறுத்துள்ளது. இதுகுறித்து பாகிஸ்தான் தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சர் கூறுகையில், காபூல் மற்றும் நங்கர்ஹார் பகுதிகளில் உள்ள தீவிரவாதத்தை ஆதரிக்கும் ராணுவ தளங்கள் மட்டுமே குறிவைத்து தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் மக்களை பாதுகாப்பதே பாகிஸ்தானின் நோக்கம் என்றும் தெரிவித்துள்ளார். ஆனால் ஆப்கான் தலிபான் அரசு காபூலில் உள்ள போதை பழக்க மறுவாழ்வு மையம் மீது நடத்தப்பட்ட விமான தாக்குதலில் 400 பேர் கொல்லப்பட்டதாக குற்றம் சாட்டியுள்ளது. எதிரியின் வான்வழி பாதுகாப்பு அமைப்புகள் கடுமையாக சேதமடைந்துள்ளதால் அவர்கள் அபாயத்தின் விளிம்பில் உள்ளதாக ஈரான் ராணுவ செய்தி தொடர்பாளர் அமெரிக்காவுக்கு கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளார். அமெரிக்க அதிபர் டிரம்பை நோக்கி ஆங்கிலத்தில் பேசிய அவர், போரின் முடிவு ட்வீட்டுகளால் அல்ல, போர்க்களத்தில்தான் தீர்மானிக்கப்படும் என்று சவால் விடுத்தார். அமெரிக்க படைகள் இந்த போர்க்களத்தை அணுக கூட தயங்குவதாக விமர்சித்தார். இதனிடையே ஐக்கிய அரபு அமீரகத்தை ஈரான் மீண்டும் தாக்கியது. அமெரிக்காவின் வளைகுடா கூட்டாளிகளை குறிவைத்து நடத்தப்பட்ட இந்த தாக்குதல்கள் திடீரென நடத்தப்பட்டதாக ட்ரம்ப் கூறியிருந்தாலும் முன்னதாகவே எச்சரிக்கை அளிக்கப்பட்டிருந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அமெரிக்கா, இஸ்ரேல் மற்றும் ஈரான் இடையிலான போர் 3வது வாரத்தை எட்டியுள்ள நிலையில் தெற்கு லெபனானில் இஸ்ரேல் கூடுதல் படைகளை குவித்து தரைவழி தாக்குதல்களுக்கு தயார் நிலையில் உள்ளது. இஸ்ரேல் மீது ஈரான் ஏவுகணை தாக்குதல்களை நடத்தியுள்ள நிலையில் இதற்கு பதிலாக ஈரானின் தெஹ்ரான் மற்றும் லெபனானின் பெய்ரூட்டில் உள்ள ஈரான் மற்றும் ஹிஸ்புல்லா தொடர்பான இடங்களை இஸ்ரேல் தாக்கி வருகிறது. இந்த நிலையில் இன்னும் குறைந்தபட்சம் 3 வாரங்களுக்கு போரை நீட்டிக்கும் திட்டம் தயாராக இருப்பதாக இஸ்ரேல் தெரிவித்துள்ளது.